மக்களே, பஞ்சாப் அணி இந்த வருஷம் ஒரு இலக்கோட தான் இறங்கியிருக்கிறாங்க. அந்த கப்பை வாங்காம நாங்க விடமாட்டோம் அப்படின்றத ஒவ்வொரு மேட்ச்லயும் அவங்க முனைப்போட ஆடுறதே தெரிஞ்சிருக்குது. ஏன்னா போன வருஷம் தான் துண்டு தவறுச்சு, இந்த வாட்டி துண்டே தவறாது அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அன்பீட்டன் டீம் இந்த ஐபிஎல் அப்படின்றதையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. வேற மாதிரிங்க. ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாகவும் சரி, டீம் அவர் மேனேஜ் பண்றது, பவுலிங் ரொட்டேஷன் பண்றதுன்னு கலக்கராப்ல. இதுலயும் பஞ்சாப் டீம் தொடர்ந்து ஒரு 4 மேட்ச் சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது இன்னைக்கு. ஆனா நாங்க டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு ஸ்கோர் அடிப்போம்ப்பா, எங்க பேட்டிங்னே சும்மா நினைச்சிட்டீங்களா, சாதாரண நினைச்சிட்டீங்களான்ற மாதிரி முதல் இன்னிங்ஸ்லே 250 அதுக்கு மேல ஸ்கோர் அடிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே டோட்டல் க்ளோஸ். அதுவும் நடுவுல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. ஒரு வேளை நடுவில் ஸ்ரேயஸ் ஐயர் எல்லாம் அவுட் ஆகலன்னு வச்சுங்க, அந்த 280 அந்த ரேஞ்சுக்கு போய் நின்று இருப்பாங்க. ஆனா பேட்டிங் குறிப்பா பிரியான்ச் ஆரியா இருக்கணும் பாருங்க, அப்பா அடி சரியான அடி. இன்னொரு பக்கம் கூப்பர் கான்லி, அதுல ஒரு பெரிய மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டாங்க எல்எஜி. அந்த ஒரு எல்பிடபிள்யூ ரிவ்யூ எடுத்திருந்தாங்கன்னா மேபி கூப்பர் கான்லி விக்கெட் போயிட்டு மேட்ச் சினாரியோ வேற மாதிரி போயிருக்கும் பவர் பிளேலயே. பட் அந்த எல்பிடபிள்யூ விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றது, அன்ஸ்டாப்பபிள். ஏன்னா நல்ல பவுலிங் லைன் அப்பதான் வச்சிருந்தாங்க. பட் இவங்க 2 பேரும் அடிக்கிறதுலாம் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டார்ட்ஸ், உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி பதிலே தெரியாம ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ். அதுல குறிப்பா எப்போ கொடுக்கணுமோ அப்போ மார்க்ரம் கொடுக்காம மொமெண்டம் இருக்கும்போது கொடுத்தவன மார்க்ரம் கிழிச்சு தொங்க விட்டாங்க. 32 ரன் ஓவர். இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் ரன்னு போன ஓவர் எதுனா அது மார்க்ரம் போட்ட ஓவர் தான், 32 ரன் அப்படின்றத ஹைலைட். 254 அப்படின்ற ஸ்கோரை சேஸ் பண்ணணும் போதே தெரிஞ்சு போச்சு இங்க எல்எஸ்ஜி சேஸ் பண்ண மாட்டாங்கன்ட்டு. ஏன்னா அந்த கிரவுண்டை பொறுத்தவரையும் பெரிய கிரவுண்ட் வேற, 200க்கு மேல அடிச்சாலே அது சேஸ் பண்றது கஷ்டம். இதுல குறிப்பா ஓப்பனிங் பேரெல்லாம் மாத்தி இறக்குனாங்க. ஏன்னா பேக் எண்ட்ல ஆளை வச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆடுவோம்னு நினைச்சா அதுல என்ன ஆயுஷ் பதனி ஆடினாரு, மார்ச் ஆர்னர் என்ன பவர் பிளேலயே 60 அடிச்சாங்க, நல்ல ஸ்கோர் தான். ஆனா அது இந்த மேட்சுக்கு பத்தாது. 250 அப்படின்னும் போது பவர் பிளேல மினிமம் ஒரு 100 ரன்னுக்கு மேலேயாவது வந்திருந்தாதான் நீங்க அதுக்கு பக்கத்துல போறது கரெக்டா இருந்திருக்கும். பிளான் பண்ணதெல்லாம் கரெக்ட். ஆனா உங்களுடைய பவர் ஹிட்டரான நிக்கலஸ் பூரான் ஃபார்ம்ல இல்லைன்னா கஷ்டங்க. இந்த மாதிரி இன்னிங்ஸ் எல்லாம் ஆடணும்னா நிக்கலஸ் பூரான் அடிச்சா மட்டுமே உண்டு. அவர் ஃபார்ம்ல இல்லைன்னதுக்கு அப்புறம் இந்த டோட்டல்லாம் எப்படி சேஸ் பண்ணிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சிலி கேச்சஸ்லாம் வரிசையா விட்டுக்கிட்டு மேட்சை எப்படியோ 54 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ டாமினேஷன் பீக்ல இருக்கிறாங்க பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு. ஏன்னா 6 மேட்ச் எல்லா டீமுமே ஆல்மோஸ்ட் விளையாட்டாங்க. எல்லாரும் 2-4 அந்த மாதிரி தோல்வியில இருக்கும்போது அன்பீட்டனா நாங்க தானே கெத்து அப்படின்ற மாதிரி ஐபிஎல் டாமினேட் பண்ற விதம் இருக்குது பாருங்க. ஸ்ரேயஸ் வேற மாதிரிப்பா.